உணர்ச்சியும் எழுச்சியும் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் முன்னால் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடல் சூழ்ந்த வீரகத்தில் கரை கடந்த உணர்ச்சியோடு அரங்கேற்றப்பட்டிருக்கின்ற திரணி போட்டுகிற தங்கத்தாரகம் வருங்கால காலங்களுக்கெல்லாம் தமிழகத்தினுடைய நான்கு சுவற்றுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாய மக்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை தர காத்துக் கொண்டிருக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் பரிமாண வணக்கத்தை உங்கள் பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மழையில் பூந்தோட்டத்தில் குளிர் வீசும் நீலை வானத்தில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் மூவர்ண கொடியை பறக்கவிட்ட சரித்திர பெட்டகமே, வாழ்ந்து அமர்ந்திருக்கின்ற காலத்தால் சீரத்தால் கோலத்தால் என்னாலும் எல்லோரும் ஏற்றிக்கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய டாக்டர் ஜே ஐயா அவர்களுக்கு 1000 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அரசியல் என்கிற எல்லை தாண்டி, சமயம் என்கிற கோடு தாண்டி, சாதி என்கிற வரம்பு தாண்டி தமிழகத்தில் இப்பொழுது விவசாய மக்களை காப்பாற்றுவதற்காக அவசியம் ஒரு கழகம் தேவைப்படுகிறது என்று உள் கண்ணால நேசித்து பார்வையிட்டு 6 வருடத்துக்கு முன்னால் அந்த கழகத்துக்காக இதயத்தில் உள்ள விளக்கை ஏற்றி 4 வருடத்துக்கு முன்னால் அந்த கழகத்தினுடைய பெயரை உருவாக்கி அந்த கழகத்தை வளர்த்துவதற்காக கஷ்டப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தை அறிவிடை செய்தார். டாக்டர் ஜே ஐயா அவர்களுடைய 48வது பிறந்த நாள் விழா நிகழ்வுக்கு வந்திருக்கும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, ஊராட்சி, பேரூராட்சி கிளை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இங்கே அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற வரலாற்று மாற்றத்திற்காக அடையாளமாக விளங்குகிற டாக்டர் ஜே ஐயா அவர்களுடைய தொடர்களுக்கும் அன்பார்ந்த பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பரிமாண வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய 48வது பிறந்த நாள் விழா என்று சொல்வதற்கு என் மனம் தடை போடுகிறது. ஐயா அவர்களுடைய 48வது பிறந்த நாள் என்று சொல்வதற்கு என் மனம் தடை போடுகிறது. இந்த விழா ஐயா அவர்களுடைய 28வது பிறந்த நாள் விழா என்று சொல்வதற்காக நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் இன்னும் தமிழ் மக்களுக்காக தமிழகத்தில் நீண்ட காலம் நீள வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நம் ஐயா அவர்கள் வளர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக 28வது பிறந்த நாள் விழா என்று சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எல்லோருமே புரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த நாட்டில் உழவுக்கும் உழவரும் தொழிலுக்கும் வர்த்தனை செய்வோமோ அந்த நாட்டிலே பூக்களை போல நல்ல கலாச்சாரம் பரவும். நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம் நாட்டிலும் நம் வீட்டிலும் நல்ல கலாச்சாரம் உருவாக்க வேண்டும். அந்த நல்ல கலாச்சாரம் உருவாக்குறதுக்காக உருவாக்கிய கழகம் நம் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம். இந்த கழகத்தினுடைய ஆணிவர் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தோல்விகள் முதிரி தோளில் போட்டுக்கிட்டு விமர்சனங்களை கட்டி விசிறியாய் வீசி சிங்கமாய் எதிர்த்து நிற்கும் சிங்கத்தமிழ் மகன். பாபிலோன் பூந்தோட்டம் வெட்டி எரிந்தாலும் வேறு போல் முட்டி முளைத்திடும் தலைவர் நீங்கள். கடலின் அடித்தட்டில் வரும் புஷ்பம் நீங்கள் தலைவா. கிடைக்காமை கிடைச்ச வாழ்க்கை, கிடைக்காமை கிடைச்ச இந்த வாழ்க்கை கொண்டாடி வாழலாம். எல்லா தினங்களுமே கொண்டாட்ட தினங்களாக இருப்போம், எல்லா தினங்களுமே அனுபவ தினங்களாக இருப்போம், எல்லா தினங்களுமே சந்தோஷ தினங்களாக இருப்போம். இந்த பொன்னான நேரம், இந்த பொன்னான இடம் அரசியல் பற்றி பேச வேண்டிய இடம் கிடையாது என்று எனக்கு தோன்றுகிறது.
ஏனென்றால் நம் அரசியல் ஆசான், தமிழ்நாட்டின் தங்கக்குளம், தமிழர்களின் இதயங்களில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் எங்கள் தங்க தலைவர், நாளைய உலகிலேயே ஆளவிருக்கும் எங்கள் தன்மான சிங்கம், எங்கள் வருங்கால முதல்வர், மக்களுக்காகவே என்றும் நல்லும் புகழும் அயராது உழைத்து கொண்டும் தூக்கத்தை மறந்தும் மக்களின் நலன் ஒன்றாய் உயிர் மூச்சியாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது விடுதலை தமிழகத்தின் வசந்த காலம், பார்ப்போற்றும் பண்பாளர் வரவேற்கும் வசந்த காலம், நமது தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் நிறுவனர் மற்றும் மேதகு டாக்டர் ஜே ஐயா அவர்கள் நம் தமிழ் மக்களுக்கு பொக்கிஷமாய் கிடைத்த நாள் இந்த நாள். ஆகவே நம் அரசியல் ஆசான் ஐயா அவர்களை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேச வேண்டிய நாள் தான். நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நன் கரிபின் சாற்றினை தேன் கலந்து பால் கலந்து தவிக்காத பேசுவை கலந்து ஊன் கலந்து ஒட்டாமல் நினைப்பதை போல நம் ஐயா அவர்களை இன்றைக்கு பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அகமாகி புறமாகி ஆனந்தமாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிறமாகி ஒளிவாகி நீங்காத நிறைவாகி மலையாகி முகிலாகி மலையாகி நதியாகி நமக்கெல்லாமாக எழுந்து கொண்டிருக்கின்றதும் தான தலைவர். இல்லை என்றால் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகமும் இல்லை, இந்த கழகத்தில் இருக்கும் 27 லட்சம் மக்களின் வாழ்வின் படியும் இல்லை. மக்கள் திலகம் தமிழ் மக்களின் இதயங்களில் ஒரே ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மறைந்து போன மாமேதையான காமராஜர் ஐயா அவர்களை இதயத்தில் தூங்க வைத்திருக்கும் நம் தான தலைவர், அந்த காமராஜர் ஐயா அவர்கள் ஏற்றி வச்ச விளக்கினை, அந்த காமராஜர் ஐயா ஏற்றி வச்ச தீபசிகை கெடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் தாஜ்மஹல், தமிழ் மக்களுக்காக உணவில்லாமல் ராப்பகல் தூங்காமல் நவீனமாய் பேசிக் கொண்டிருக்கும் தலைவரே, நீங்கள் கரிகால சோழன் கட்டியா கல்லணை போல் யாராலும் அசக்க முடியாத கண்டித்து கட்டி தங்கத்தை வெட்டி எடுத்த சொந்த தங்கத்தால் படைத்த தமிழ்நாட்டின் உயிர் இருக்கும் அற்புத சிலை நீங்கள். பாண்டவருக்கு இருந்தது 5 உடற்பிறப்புகள், பாண்டவருக்கு இருந்தது 5 உடற்பிறப்புகள், கௌரவருக்கு இருந்தது 101 உடற்பிறப்புகள். ஆனால் நம் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம் தொடங்கி வைத்து 4 வருடத்துக்குள் நீங்கள் இதயத்துக்குள் இணைத்தது 27 லட்சம் உடன்பிறப்புகள் தலைவா. எந்த தலைவராலும் முடியாத சாதனை தலைவா. அணு குண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும். ஆனால் நம் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் சரித்திர நாயகர் ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் மக்களுக்காக ஒலி வீசிக் கொண்டு வெடித்துக் கொண்டே இருக்கிறோம். காற்றைத்தான் போற்றும் நாடு, கரக்குதான் கை தட்டும் மலர்கள், மலக்கே மகுடம் சூடும் மேகம், தமிழ்நாட்டில் 27 லட்சம் ஜனங்களோட குளிர் வீசும் பாதுகாவலன், ஒரே ஒரு உயிர் மூச்சு அரசியல் ஆசான் ராஜா டாக்டர் ஜே ஐயா அவர்கள். டாக்டர் ஜே தனிமனிதனல்ல, தமிழகத்தின் அடையாளம், தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் தன்மானத்தின் குறியீடு. தமிழக மக்களுடைய விவசாய மக்களுடைய கடைசி நம்பிக்கை. பகுத்தறிவு பாஸ்பரத்தை பற்ற வைத்த பகலவன், நெருப்பின் திகப்பை நிறுத்தி பகுத்து உருவாக்கும் தனி மனிதனான ஜாதகம் டாக்டர் ஜே. தலைவா தலைவா, நீங்களை பார்த்து நீங்கள் ஓடி செல்லும் வழியில் மக்களுக்காக ஓட பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் தலைவா. காமராஜர் ஐயா எடுத்து வைத்தார் நிலக்கண்ணாடி நீங்கள் தலைவா. நீங்கள் அக்னி கிழக்கு, நெருப்பின் அவகாரம், ஆர்ப்பரித்த சமுத்திரம், ஆற்றல் பேரலை, நிலைவாற்றின் ஆதாரம், இரும்பு மனிதன், 8 கவசம், சூரிய பிளவு, சூஷ்ம வெளிச்சம், சாதுரிய மன்னன், சரித்திர பெட்டகம், அரசியல் சதுரங்கத்தின் காய்களை நிகழ்த்திய கரங்களில் காய்கூறிய கந்தக கோட்டம், அரசியல் மேடைகளில் தொண்டர்களை தமிழ் வார்த்தைகளால் சிறப்பிக்கும் தலை சாணக்கியன். தலைவா, நீங்கள் உள்ளத்தில் இருக்கும் வெறித்தரமான போட்டியை வெளியெடுத்து வந்து சிதறியால் நீங்கள் நினைத்தால் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் மூவர்ண கொடி பறக்கும். ஒரு காலம் வரும் தலைவா,
கடலின் கரங்கள் கைதட்டும் அலைகளின் குளிர்காற்று வீசும் சட்டசபையின் நாற்காலிகள் நீங்களையும் நீங்களுடைய படையாளிகளையும் பார்க்கும் பொழுது பயந்த அதிரசையும் காலம் வரும் தலைவா. அந்த நன்னாளுக்காக அசையாத மலை போல் நீங்களோடொപ്പം நாங்களும் உறுதியோடு காத்து கொண்டிருக்கிறோம். தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் 27 லட்சம் விவசாய மக்களின் ஒற்றை உருவம், ஒரே அடையாளம், தமிழ் மக்களை நெஞ்சோடு சேர்த்து வைக்கும் பாசத்தின் நெருப்பு பாசறை, யாருக்கும் அசைக்க முடியாத ஹிமாலயம் போல் தலைவர். காற்றுக்கு மரணம் இல்லை, உலுக்கி போட்ட உயிரை பேனையில் பனிநீர் ஊற்றி ஊற்றி எழுதினாலும் எங்க தலைவரை பற்றி புகழ்ந்தாலும் மிச்சம். தலைவா, பிறப்பு இறப்பு என முடித்து விடாத உங்களை, ஏனெனில் உங்கள் அடித்தட்டு மனிதனில் அசுரப்பாசல் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு போராடும் பீரிட்டு கிளம்பிய அக்னியார் நீங்கள். சரித்திர கொழுப்பின் மேல் சூத்திர இடம் கொடுத்த ஆத்திரச்சாட்டை தலைவா. தலைவா, உங்கள் உயரம் 5 அடியோ 6 அடியோ ஆனாலும் நீங்கள் வாழ வேண்டிய வயசு உயரம் 2000 வருடம். நம் தலைவர் இந்த நூற்றாண்டு தலைவர் மட்டுமல்ல, அடுத்த நூற்றாண்டுக்கான அஸ்திவாரம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருணை மழை பொழிந்த காற்றெடுத்த ஜாதகம் 4 ஆண்டுகளை ஒவ்வொரு மூச்சியிலும் தூங்காமல் தமிழ் மக்களுக்காக போராடி அரசியல் இலக்கியம் மாநாடு பொதுக்கூட்டம் ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக காவேரி தண்ணி கிடைக்க வேண்டும் என உறுதியாக போராட்டங்களும் சாலை மறியலும் தினம் தினம் போராடி வாதாடி தன்னுடைய 4 வருட ஒட்டுமொத்த போராட்ட வாழ்க்கை மீது போராடி மாபெரும் ஒரு போராளியாகவே இருந்து 27 லட்சம் தொண்டர்களை இதயத்தோடு சேர்த்து வச்ச தலைவன். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை தமிழ்நாடு கண்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியை தமிழகம் இதுவரை கண்டதில்லை. எங்கள் ஹிமாலயம் தலைவர் பல்லாயிரத்தாண்டு காலம் நீண்ட காலம் நீள வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வளர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவனுக்கு வேண்டிக் கொண்டு ஒரு உருது கவிதை சொன்னது போல், ஜியோ ஹசாரோं साल हर साल के हो दिन 50,000. அர்த்தம் இதுதான், நீ இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்க, அந்த 1000 ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் 50,000 ஆண்டுகள் ஆகுக என்று அர்த்தம். அதுபோல் நம் பாசமிகு பெருமான் தலைவர் இன்னும் நூற்றாண்டுகள் வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்து தந்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.